தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழ்நாடு எடுத்துள்ள நியாயமான முன்னெடுப்பு நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கான இயக்கம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆண்டிற்கு பிறகு நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களுக்கு நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் குறைய வாய்ப்புள்ளது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, பஞ்சாப் மாநில MP பிரதிநிதிகளின் எண்ணிக்கை குறையும் என திமுக அச்சம் தெரிவித்து வருகிறது. இதனை எதிர்கொள்வது தொடர்பாக தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளின் கூட்டம் கடந்த 5ஆம் தேதி சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்பின் காரணமாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் தற்போதைய பிரதிநிதித்துவ சதவீதமான 7.18 என்பதை மாற்றக்கூடாது என்பன உள்ளிட்ட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சிகள் பல்வேறு போராட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றன. இந்நிலையில் நியாயமான தொகுதி மறுவரையறை செய்யக்கோரும் கூட்டு நடவடிக்கை குழுவின் முதல் கூட்டம் சென்னையில் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக 15 மாநில அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழ்நாடு எடுத்துள்ள நியாயமான முன்னெடுப்பு நாடு முழுவதும் பரவி உள்ளதாகவும் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கான இயக்கம் என்றும் கூறியுள்ளார். இது இந்த மாநிலங்களை அவமதிக்கிற செயல். எனவே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி சிறப்பாக செயல்பட்டு நாட்டோட வளர்ச்சிக்கு பங்களித்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தண்டனை கொடுக்கக்கூடாது. அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான கட்சிகளோட ஒருங்கிணைந்த சிந்தனைப்படி மற்ற மாநிலங்களை ஒருங்கிணைக்கிற இந்த கூட்டம் நடைபெறப் போகுது. இது வெறும் கூட்டம் மட்டுமல்ல என கூறியுள்ள முதலமைச்சர், நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கான இயக்கம் என்றும் அனைவரும் ஒன்றிணைந்து நியாயமான தொகுதி மறுவரையறையை பெறுவோம் என நம்பிக்கையை தெரிவித்தார். மாநிலங்களவையில் பேசிய திமுக உறுப்பினர் சண்முகம், மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழ்நாட்டை தொகுதி மறுவரை என்ற பெயரில் மத்திய அரசு வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினார். The population figures for determining the number of Lok Sabha constituency should be frozen in 1971 census data at least for another 25 years. தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுவதுடன் முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது.